ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது எதிர்பார்த்த காதல் எபிசோட் நம்பர் 26. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நம்மளோட பனிப்பெண் ஹீரோக்கும் ஹீரோயினிக்கும் சாப்பாடு கொடுத்துட்ருப்பாங்க. நம்மளோட ஹீரோயினி வேணும்னே நம்ம ஹீரோ எந்த சாப்பாடுலலாம் டச் பண்ணுறாரோ அதெல்லாம் தடுத்துட்டே இருப்பாங்க. இது என்னோடது, இதில் நீ கை வைக்காத அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, இவன் வேணுமே செய்கிறான்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு, சரி நம்ம சூப்பியாச்சும் குடிப்பன்னு குடிக்கிற அவருக்கு வாய் சுற்றும். ஐயோ எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பனிப்பெண் கிட்ட கேட்க நம்மளோட ஹீரோயினி, ஸ்டாப், எனக்கு தாகம் எடுக்குது, அவருக்கு ஒன்றும் பெருசாக தாகலாம் இல்லை, என்கிட்ட கொடு. ஐயோ ஏதோ பிரச்சனை போலையே, வேண்மை செய்கிறல. சரி நீ இதை தானே தடுப்ப, நான் முட்டையாச்சும் சாப்பிட்றேன்னு சொல்லி ஹீரோ சாப்பிட போக நம்மளோட ஹீரோயினி பனிப்பெண் கிட்ட, அவருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறது உனக்கு தெரியாதா என்ன, இப்படி உன்னோட முதலாளி கொலஸ்ட்ரால் பொருளை சாப்பிடும் போது நீ தடுக்காமல் இருக்கலாமா? என்ன பார்த்துட்டே இருக்க, தடுக்கணுமா? ஆமாம் தடுக்கணும், எல்லாம் இருந்தால் உன்னோட விசுவாசத்துக்கு பங்கம் வந்துடாதா என்ன அப்படின்னு உசுப்பேத்தி நம்மளோட பனிப்பெண்ணும், ஐயோ இதெல்லாம் சாப்பிடாதீங்க ப்ளீஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி கையிலேருந்து வெடுக்குன்னு பிடுங்கிடுவாங்க. இவ்வளோ சேர்ந்து சதி பண்ணுறாளே, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு பனிப்பெண் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவா. என்ன அப்படி முழிக்கிற, இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட். ஓ அப்படியா, நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, நான் அட்லீஸ்ட் இந்த பன்னியாச்சு சாப்பிட்றேன்னு சொல்லி பண்ணத்தோட போகும்போதும் நம்மளோட ஹீரோயினி, எனக்கு பசிக்குது, இது ரொம்ப அழகாக இருக்குது, தண்ணியாச்சும் குடிச்சு தொலைகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ தண்ணி எடுக்க போவார். பரவாயில்ல குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோயினி தாராள மனசோட விட்டுருவாங்க. ஒரு பக்கம் சேங்களே அவங்க அம்மாவை மீட் பண்ண வந்திருப்பாங்க. எதுக்கு மாப்பிள்ளைங்களை வேணான்னு சொல்கிற, பின்ன வரவையெல்லாம் பொம்மை மாதிரி என்னை கட்டிட்டு போக மட்டும் பார்க்குறீங்க, என் மனசில் என்ன இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா? உன் மனசில் அப்படி என்ன தாண்டி இருக்குது, சொல்லி தொலை, உனக்கு நல்ல வாழ்க்கையை பார்க்க எங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அம்மா நான் ஈச்சனை தான் விரும்புகிறேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அவனோட பெஸ்ட்டான ஆள் எனக்கு யாரும் இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓ அந்த நைட் ஹீரோவா, அவனை பகல் யாராச்சும் பார்த்துருக்காங்களா என்ன, நீ எப்படி அவனை லவ் பண்ணுறன்ற? சரி இவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம், நான் உன் வழிக்கே வரேன், நான் அவனை நேரில் பார்க்கணும், அதுக்கு நீ ஏற்பாடு செய்யி. புரியல, நான் அவனை நேரில் சந்திச்சு உனக்கு சூட்டாக இருந்தால் மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இது வரைக்கும் அந்த பைபிளையே யாரும் நேரில் பார்த்ததே இல்லை, அவன் எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. உங்களுக்கு எதுக்கு தெரியணும், எனக்கு பிடிச்சிருக்குல்ல, நான் தான் கட்டி போகிறேன், உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை? சரி காதலுக்கு கண் இல்லைன்னு கூட வச்சுக்கலாம், என் பொண்ணை கிளி மாதிரி வளர்த்து பூனை கையில் கொடுக்கறதுக்கு எந்த அம்மா வச்சு சம்மதிப்பாளா? மா புரிஞ்சுக்கோம்மா, எனக்கு அவரு தாம்மா பிடிச்சிருக்கு, ப்ளீஸ் அம்மா. சரி நீ நேரில் கூட்டிகிட்டு வா, நான் பார்த்துட்டு முடிவெடுக்கிறேன்னு சொல்லிடுவாங்க. டீல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேங்லி அங்கேருந்து ஓடிடுவா. அத்தை நல்ல வேலை பண்ணீங்க, கண்டிப்பாக அவனை கூப்பிட்டு வர முடியாதுன்றதுக்காக தானே இந்த டாஸ்கே வச்சுருக்கீங்க, அவன் என்னத்தை பண்ணுறான்னு பார்ப்போம், எப்பயுமே நீங்கள் தான் அத்தை ஜெயிப்பீங்க. அதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை காமிப்பாங்க. நம்மளோட ஹீரோயினையும் வேலைக்கு கூப்பிட்டு வந்திருப்பாரு. என்ன இவர் திடீர்னு எனக்கும் இல்லாமல் இவங்களையும் கூடயே கூப்பிட்டு வந்திருக்காரு. சரி இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, டேலி டெம்பிள் விஷயமாக தான் அலைஞ்சிட்ருக்கேன், யூஷிட்டா இன்னும் வெளியில் வரலை, அவனை தான் கண்காட்சிட்ருக்குன்ற விஷயத்தெல்லாம் சொல்வார். கவனமாக ஃபாலோ பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது, நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் கவனமாக தான் இருப்பேன்னு சாங் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த நேரம் நம்மளோட ஹீரோயினி குறுக்க பாஞ்சு, சாங் என்கிட்ட எதுவும் ரிப்போர்ட் பண்ண மாட்டியா, நானும் தானே குத்துக்கலாட்ட இங்கே உட்காந்துருக்கேன், அது சொல்லு. அது வந்து மினிஸ்டரோட ஜஸ்டிஸ் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி இவர் அவங்கக்கிட்டே ரிப்போர்ட் பண்ணுவார். அந்த நேரம் பார்த்து லேடி வாரியர் வருவாங்க. அவங்களும் நம்மளோட ஹீரோயினியை பார்த்துட்டு, என்ன கூடவே வந்திருக்காங்க, அது வந்து என்னை விட்டு பிரியாதுன்னு இவர் சொன்னார், அதான் கூடவே வந்திருக்கேன். ஓ சரி நீ சொல்லு. டேலி டெம்பிளில் மிஸ்டர் ஜாங்கை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, யூஷிட்டாய் பெரிய குரூப் அனுப்புறதா முடிவு பண்ணியிருக்காருன்னு தகவல் வந்திருக்கு. மக்கள் மத்தியில் இந்த விஷயம் லீக் ஆகியிருக்கா, அது யாருக்கும் தெரியல, ஆனால் மக்கள் மத்தியில் இந்த ட்ரூப் பரவி இருக்காங்கன்றது மட்டும் எனக்கு தெரியும். ஓ அவன் அந்த அளவுக்கு முயற்சியில் இறங்கிட்டானா? மாஸ்டர் இன்னொரு முக்கியமான விஷயம், மக்கள் மத்தியில் கலந்துருக்கிற அந்த நபர்கள் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எதாவது பிளான் பண்ணணுமா? அவசியம் இல்லை, நாம் இப்போதைக்கு எந்த மூவும் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. சரிங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. நான் எதுக்கு இங்கே வெட்டியாக உட்காந்துட்ருக்கேன்னே எனக்கு தெரியல, வரவங்கெல்லாம் உங்ககிட்டே ரிப்போர்ட் பண்ணுறாங்க, எனக்கு என்ன மேட்ருன்னு கூட தெரியலன்னு நம்ம ஹீரோனே சொல்ல, உடனே நம்மளோட ஹீரோ யூஷிட்டாய் பண்ண தப்புக்கு ஒரு மினிஸ்டர் குடும்பத்தையே பழி வாங்கிட்டான், அந்த உண்மையை வெளில கொண்டு வரணுன்றதுக்காக தான் இதை பண்ணிகிட்ருக்கோம். ஓ அப்படியா, சரி ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல உட்காந்து எனக்கு போர் அடிக்குது, நான் என்னோடய கவர்மெண்ட் ஜாப்பை வெளியில் போய் கண்டினியூ பண்ணிக்கிறேன், நான் கிளம்புறேன்னு சொல்லி எழுந்திருக்க, இப்போ நீ எங்கே தனியாக போகிற? பின்ன ஆணி அடித்த மாதிரி ஒரே இடத்துல உட்காந்துருந்தா எனக்கு போர் அடிக்காதா? நான் வெளியில் போனால் தான் எனக்கு மைண்டு ஃப்ரீ ஆகும்,
நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ கிட்டேருந்து ஹீரோயினி எஸ்கேப் ஆகி வெளியில் போயிடுவாங்க. இதை பார்த்து நம்மளோட ஹீரோ சாங் கிட்ட, அதாவது அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட, இவளுக்கு எந்தவித பாதிப்பும் வந்துடக்கூடாது, அவள் எங்கே போகிறான்னு ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிடுவாரு. கரெக்ட் மாஸ்டர், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுவார். ஒரு பக்கம் பனிப்பின் சாப்பிட்டதெல்லாம் எடுத்து வச்சுட்ருப்பாங்க. அந்த நேரம் சாங்லி வந்து அண்ணி அண்ணின்னு கத்திட்டு வருவாங்க. அவங்க இல்லை, காலையிலே சாப்பிட்டு கிளம்பிட்டாங்களே. என்னது, காலையிலே போயிட்டாங்களா? சரி நான் வரேன். ஆ, அப்படியெல்லாம் போனால் எப்படி? கொஞ்சம் நேரம் டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருப்போமே. ஆமாம், உங்கள் அம்மா உங்களுக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்களே, அந்த விஷயம் என்ன ஆச்சுன்னு கேட்ட உடனே நம்மளோட சாங்லி பயங்கரமாக நாக்கில் எச்சு தொட்டெல்லாம் கண்ணில் வச்சு அழ ஆரம்பிச்சிருவாங்க. இருங்க இருங்க, நான் என்ன கேட்டுட்டேன்? எதுக்கு இப்படி அழறீங்க? மாப்பிள்ளை பார்த்த விஷயம் தானே கேட்டேன். உன்கிட்ட யாராவது முன்ன பின்ன தெரியாத ஆளை கட்டிக்க சொன்னா நீ கட்டிப்பியா? அது மாதிரி தான் எங்கள் அம்மா எனக்கு பண்ணாங்க. இது நியாயமா? ஆஹா, அதை எப்படி கட்டிக்க முடியும்? நானும் ஜாங்கும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் லவ்வே வந்துச்சு. அப்படித்தான் காதல் மலரணும். தெரியுதுல்ல, என் பாடு உனக்கு தெரியுதுல்ல? தெரியுது. இங்கே பாரு, யாரோ ஒருத்தவங்க முன்ன பின்ன தெரியாதனால என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எங்கள் அம்மா சொல்கிறாங்கன்றதுக்காகலாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சரி விடுங்க, அதுக்கு எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க? நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவரை பற்றி சொல்லி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எங்கள் அண்ணன் தான் முந்தி அடித்து முந்திரி கொட்டை மாதிரி எனக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லிட்டானே. இப்போ என் அம்மா கிட்ட நான் சொன்னாலும் அவன் நேரில் கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, நேரில் கூட்டிகிட்டு போய் காட்ட வேண்டியதானே? அது முடியாதே, அவனை யாரும் நேரில் பார்த்ததே கிடையாது. நல்லா பண்ணுறது ஈஸியாச்சுன்னு. ஆ, ம், சரி இருந்துட்டு போட்டோம். பெரியம்மாவை நைட்டில் மீட் பண்ண வச்சா என்ன? அவங்க கேட்டது பகலில் மீட் பண்ணணுமா? ஓ, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் அவர் முகத்தை வேறு யாரும் பார்த்ததே இல்லை. சரி, உங்கள் மூலமாச்சு வெளில தெரியட்டுமே. ஆ, என்ன பேசுகிற? எனக்காகலாம் அவரோட ஐடென்டி வெளில தெரியக்கூடாது. இது ரொம்ப டிஃபிகல்ட்டான மேட்டராக இருக்குது. இதுக்கு ஒரே தீர்வு, ஈச்சன் மாதிரி எவனாவது நடிச்சாதான் உண்டு. அவனை தான் யாரும் நேரில் பார்த்ததே இல்லையே. உண்மைதான், அவனை யாரும் தான் நேரில் பார்த்ததே இல்லையே. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்? எனக்கு நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றி. இல்லை லாலா, நான் ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க? ஒரு பக்கம் ஹீரோயினி கடத்தருவில், அங்கே பாரு, அந்த மூட்டைகளை எடுத்து வை, இதை சரியாக பண்ணுப்பா, இங்கே கூட்டம் நிற்குது பாரு. பா, இந்த கவர்மெண்ட் ஜாப் பார்த்து பார்த்து நான் ரொம்ப டயர்டாயிட்டேன். நீங்களா? நீங்கள் எப்படி இங்கே? சும்மா தான், லாஸ்ட் டைம் உங்களுக்கு நான் ட்ரீட் வைக்கவே முடியல. இப்போ போகலாமா? எனக்கும் பசிக்குது தான். சரி போகலாமே. கண்டிப்பாக போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. ஐயையோ, என்னோட மாஸ்டருக்கு அப்போ அல்வா தானா? இதை அவர்கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு பணியால் அங்கேருந்து ஓடி போயிடுவான். ஒரு பக்கம் ரெஸ்டாரண்ட்க்கு வந்திருப்பாங்க. இவங்க மீட் பண்ண அதே ரெஸ்டாரண்ட் தான். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க மிஸ்ஸஸ் ரூஃபை, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்ல உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், என்ன ரூஃபைன்னு கூப்பிட்டா போதும். சரி சரி சாப்பிடுங்க. நான் வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாகிட்டப்பா. இப்போ ஹெவி ஒர்க்கு, எவிடன்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. எவிடன்ஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா? என்ன தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஆர்வமாக கேட்க நம்மளோட ஹீரோயினையும், அந்த ஆஸ்துமா பாட்டிலில் யார் கை வச்சாங்களோ அவங்களோட ரேகை இருக்கும். ஒன்று என் மாமாவோட ரேகை, என்னோட ஜேங்கு தான் சொல்லிட்டு நாங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய விஷயம் கற்று வச்சுருக்கீங்களே, எனக்கும் சொல்லித்தரலாமே. சொல்லித்தரலாம், ஆனால் நான் ரூல்ஸை மீறக்கூடாது, நானும் இப்போ கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறதுனால அப்படின்ற மாதிரி சீன் போடுவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இப்போ டியூட்டி டைமில் இருக்கிறதுனால ஆல்கோஹால் எடுக்கக்கூடாது. அப்படின்னா டீ குடிக்கலாமே, டீ குடிக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்வார். குடிக்கலாம் தான், ஆனால் நான் வெளியில் வந்து 1 ஹவர் ஆகுது, என்னோடய பிரேக் டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் உங்ககிட்டேருந்து விடைபெறுறேன், போயிட்டு வரேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினே அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க. இவர் இதை பற்றியே 2 நிமிஷம் யோசிச்சுட்டு இருப்பார். ஒரு பக்கம் ஜாங்லி அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரீட் போர்டில் நடிக்கிறதுக்கு ஆள் தேவைன்ற மாதிரி ஒட்டி வச்சுட்ருப்பாங்க. ரிவார்டும் கொடுக்குற மாதிரி. இது மேல் ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ பெரிய ரிவார்டா? டேய், நீ எங்கே போனாலும் எப்படா கண்டுபிடிக்கிற? ஏன்டா என் கண்ணு முன்னாடியே தெரியுறா அப்படின்ற மாதிரி திட்டுவாங்க. என்னது, நான் உன்னை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறியா? எனக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா என்ன? ஆமாண்டா, நீ வேலை வெட்டி இல்லாத வெட்டி பையன் தானே, எனி டைம் விளையாடிட்டு தானே இருப்ப. இதை பற்றிலாம் உனக்கு எங்கே தெரிய போகுது அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணுவாங்க. எது? ஈஷனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. இப்போ ஒழுங்கு மரியாதை போறியா இல்லை என்கிட்ட உதப்பட்டே சாவ. அப்படி வயலன்ஸில் இறங்கக்கூடாது. இது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்கள் அம்மா ஈச்சனை பார்க்கணுன்னு சொல்லிட்டாங்க, அதனால யாராச்சும் நடிக்க வச்சு இந்த பிளான்லேருந்து எஸ்கேப் ஆகலான்னு நினச்சேன். ஓ, இந்த சின்ன மொழிக்குள்ளே இவ்வளோ பெரிய ஐடியாவா? பரவாயில்லையே, தேறிட்டேன். ஆனால் எதுக்கு இந்த மாதிரி ஒரு ரோட்டில் தேடிட்டுருக்க? ஏன்னா இங்கே நிறைய பேர் இருப்பாங்களே, அதை யாராச்சும் ஒருத்தர் பிடிச்சி கொண்டு போகல. ஷீ, ஈச்சென்னை எப்பேற்பட்டவன் ஸ்ட்ரீட்டில் சுற்றுறவனை கூப்பிட்டு போய் அவனை நிற்க வைக்கணுன்ற, அது எப்பேற்பட்ட கேரக்டர். வாவ், நீ கூட நல்லா பேசுகிறியே. இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை. என்ன பண்ணுறது, ஈச்சனை பற்றி என்னை விட வேறு யார் பேச முடியும்? கிட்டத்தட்ட நானும் அவனை மாதிரி தான். என்னது,
கழுதையும் குதிரையும் ஒன்றாயிட முடியுமா என்ன? நீ ஹீச்சன் நீ ஹீச்சன் கேரக்டரில் இருக்க போறியா? அப்படின்ற மாதிரி கேவலமாக சிரிப்பாங்க. இங்கே பார், இப்படியெல்லாம் சிரிக்கக்கூடாது, வாய மூடு, ஷ் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டு இருப்பாரு. நீ எவ்வளோ ஃபாலோ பண்ணிட்டு போனியா? ஆமாம் மாஸ்டர், அவங்க நீங்கள் கூட ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. என்னது நீங்கள்? ஒருவேளை அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு நல்லா இருக்குமோ என்னவோ. அ, அ, மாஸ்டர் எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அங்கே அந்த எஸ்கேப் ஆகிற நேரத்தில் ஹீரோயினி வந்துடுவாங்க. ஒரே வேலைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்கை பண்ணுவார். ஏன் அவங்க வாய் கோணையாக போகுது? ஷோ, இவங்கள கடவுள் தான் காப்பாற்றணும், செய்கை பண்ணுறது கூட புரிஞ்சுக்க தெரியாத மக்கா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். வெளியில் ரொம்ப வெயில்ப்பா. இப்போ நீ சாப்பிட்டு தான் வந்திருக்கல்ல, சரிதானே? ஆ ஆமாம். உண்மையாக தானா? ஏன் உண்மையாலனா என்ன பண்ண போகிற? உண்மையை பற்றியெல்லாம் நீ பேசாத. என்கிட்ட இவ்வளோ நாள் போய் பேசிகிட்டு இருந்த வந்தானே நீ ஒழுங்காக என்கிட்ட மன்னிப்பு கூட கேட்கல. என்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். என்னை நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சரியாக தான் உன்னை புரிஞ்சு வச்சுருக்கேன். என்ன பிரச்சனை? சரி, நீ என் மேலே ரொம்ப கோவமாக இருக்க. நமக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும்னா நம்ம முதல்ல நல்லா சேட் பண்ணணும். ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் பேர் சொல்லி நம்ம இன்றைக்கி நைட் அங்கே சாப்பிட்லாமான்னு சொல்லி கேட்பாரு. இந்த வார்த்தைகள் கிட்ட ஹீரோயினிக்கு என்ன இவன் எப்படியெல்லாம் பேசுகிறான், சரி போகலாமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் சந்திக்கும்.